நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி 1916 டு 1920. நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்ந்த அடித்தளத்தை கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோடி முயற்சிகள். அரசாங்க ஆணைகள். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஆங்கில அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பித்தது. 1854 நிலை ஆணை. இந்த ஆணைப்படி அரசாங்க கீழ்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்திற்கு கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டது. 1871 மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கார்னிஷ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் பரிந்துரை செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமணர் கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக அதிகமான உள்ள இந்துக்கள் முஸ்லிம்கள் ஆகியோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகள் வரம்பு விதிக்க வேண்டும். எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லணும்னா 1854 நிலை ஆணையும் 1871 பரிந்துரையும் நீதி கட்சி தோன்ற வேர்விட்டு வளர்வதற்கான விதைகளை தாங்கி இருந்தன என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதி திராவிட ஜனசங்க சபை 1892. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதோர் சார்பில் துவங்கப்பட்ட மிகப்பெரிய பிராந்திய அரசியல் அமைப்பு நீதி கட்சி ஆகும். இக்கட்சி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இத்திசை நோக்கி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றுள் முதன்மையானது ஆதி திராவிட ஜனசபை ஆகும். ஆதி திராவிடர் முதன்முறையாக திராவிடர் என்று பட்டப்பெயரை போட்டுக்கொண்டதாக கண்ணன் குறிப்பிட்டுள்ளார். கண்ணன் என்ன சொன்னார்னா, முதன்முறையாக ஆதி திராவிடர் அப்படின்ற பட்டம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு 2 துண்டு வெளியீடுகள். 1895 ஆதி திராவிட ஜனசபை அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1895ஆம் ஆண்டில் 2 துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. பிராமணர் அல்லாதோர் இனங்கள் இந்திய பொதுப்பணியையும் பிராமணர் அல்லாதோர் இனங்கள் சீர் செய்வதற்கான வழிவகைகள். இவ்விரு வெளியீடுகளும் நடுநிலையாக ஃபேர் பிளே என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்டவை. இந்த வெளியீடுகள் அரசு பணிகளில் பிராமணர் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் இப்பணியில் அனைத்து வகுப்பினரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தன. இவ்வெளியீடுகள் முதன்முறையாக பிராமணர் அல்லாதார் பற்றி பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. மேலும் இந்த பிரசுரங்கள் பிராமணர் அல்லாதோர் இனங்கள் இந்திய பொதுப்பணி ஆகிய சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 வெளியீடுகளும் தேசிய கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டவை. சி. சங்கரன் நாயர் 1904 மற்றும் 1908. சி. சங்கரன் நாயர் நீதிபதி ஆவதற்கு முன் பிரிட்டிஷார் போற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் ஜாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டவை என்று பேசினார். அப்போது சி. சங்கரன் நாயர் அப்படின்ற ஒரு நீதிபதி, அவர் நீதிபதி ஆவறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷார் போற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் ஜாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கார். சென்னை பல்கலைக்கழகம் பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய நீதிபதி சங்கரன் நாயர் வர்ணஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்றார். வர்ணஜாதி முறை அகற்றப்படாத வரைக்கும் அரசியல் முன்னேற்றம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் நாயர் சொல்லியிருக்கார். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. 1909ஆம் ஆண்டு பி. சுப்பிரமணியம் புருஷோத்தமன் யார் பார்த்துக்கோங்க. பி. சுப்பிரமணியம் புருஷோத்தம நாயுடு ஆகிய 2 பிராமணர் அல்லாத வழக்கறிஞர்கள் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினர். இந்த அமைப்பின் நோக்கம் பிராமணர் அல்லாதோரிடையே கல்வியை பரப்புவதாகும். மேலும் இச்சங்கம் 1000 உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டிருந்த 1000 பேரை இதில் இணைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அப்போதிருந்த பிராமணர் அல்லாத பிரமுகர்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க முன்வரவில்லை. காலம் கனிவதற்கு முன்பே துவங்கப்பட்ட இச்சங்கம் செயல்படாமல் முடியாமல் போயிற்று. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான் 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை கூட்டமைப்பு 1912. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் துவக்கப்பட்ட 3 ஆண்டுகளில் சென்னை கூட்டமைப்பு குழு மெட்ராஸ் யூனியன் லீக் 1912 துவங்கப்பட்டது. இக்குழு பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பிராமணர் அல்லாத அரசாங்க அலுவலர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்க நிர்வாகத்தில் பிராமணர் ஆதிக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சரவணம் பிள்ளை யார்னா சரவண பிள்ளை, வீராசாமி, ஜி. வீராசாமி, துரைசாமி நாயுடு
போன்ற குழு தோன்றி மூலதாரணமாக இருந்தது. அரசியல் சாராத இந்த அமைப்பு சமுதாய நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. சென்னை கூட்டமைப்பு குழுவே பின்னர் சென்னை திராவிட சங்கம். சென்னை கூட்டமைப்பு குழு தான் பின் நாட்களில் மெட்ராஸ் டிராவிடன் அசோசியேஷன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்பொழுது மருத்துவ மாணவராக இருந்த நடேசமுதலியார் இவ்வியக்கத்தின் சங்கத்தின் செயலாளராக பணியாற்றியிருந்தார். அடுத்து சென்னை திராவிட சங்கத்தின் சாதனை. சென்னை திராவிட சங்கம் துவங்கப்பட்ட பின் சில குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்தது. சென்னையில் இச்சங்கம் கிளைகள் திறக்கப்பட்டன. சென்னையில் தங்கியிருந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கென்ற பிரத்யேக ஹாஸ்டல் வசதி விடுதி துவங்கப்பட்டது. சென்னையில் இருந்த பிராமணர் அல்லாதோர் பட்டதாரிகள் ஆண்டுதோறும் அழைத்து அவர்களுக்கு இச்சங்கத்தின் நோக்கம் மற்றும் நடவடிக்கைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சங்க கோரிக்கைகளை உள்ளடக்கிய 2 நூல்கள் வெளியிடப்பட்டன. சென்னை திராவிட சங்கத்தின் 2 நூல் வெளியிட்டிருக்காங்க. சென்னை திராவிட சங்கத்தின் நடவடிக்கைகள் படித்த பிராமணர் அல்லாதோரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னையில் பல இடர்பாடுகளுக்கு இடையில் கல்வி பயின்று வந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு ஒரு தனி விடுதியையும் துவங்கியது. சமுதாய மாற்றத்திற்கு அடிப்படை முக்கியத்துவமான நிகழ்ச்சியாகும். நெக்ஸ்ட் ராயல் கமிஷன். ராயல் கமிஷன் பார்த்திங்கன்னா 1912 1912ஆம் ஆண்டு அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீசஸால் அமைக்கப்பட்டது. அப்பொழுது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பி. தியாகராய அப்போது யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான்னா பி. தியாகராய செட்டி அக்கமிஷனை சந்தித்து மாகாண அரசாங்க பதவிகள் பிராமணர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்கினார். கமிஷன் 48 சாட்சிகளை விசாரித்தது. இது கூட கேட்பாங்க, எத்தனை சாட்சிகளை விசாரித்தாங்கன்னு. 42 பேரை விசாரிச்சிருக்காங்க. அவர்களின் ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி பாலாஜி ராவ் நாயுடு. அதில் ஒருத்தர் யார்? பாலாஜி ராய் நாயுடு. 42 பேரில் ஒருத்தர் பாலாஜி. பிராமணர் அல்லாதோர் நலனை பாதுகாப்பதற்கான ஒரே வழி சாதிவாரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் என்று வலியுறுத்தினார். அந்த பாலாஜி ராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு ஒரே வழி சாதிவாரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பாலாஜி. கடித கிளர்ச்சி 1915 1915ஆம் ஆண்டு 20 கடிதங்கள் 1915 21 கடிதங்கள் உள்ளடக்கிய நூல் வெளியிடப்பட்டது. 15 21 நூல். எத்தனை நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க? 21 நூல். இயர் பார்த்துக்கோங்க, 1915. பிராமணர் அல்லாத சி. சங்கரன் நாயரால் எழுதப்பட்ட இக்கடிதம். யார் இதை எழுதுனா அப்படின்னா சி. சங்கரன். பிராமணர் அல்லாத சி. சங்கரன் நாயர். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சி. சங்கரன் நாயர் 1915 21 கடிதங்கள் அனைவரது கவனத்தையும் கவர்ந்தன. இந்த கடிதங்கள் பட்டும் படாமலும் இருந்த பிராமணர் அல்லாத தலைவர்கள் அனைவரையும் சிந்திக்க வைத்தது. உள்ளாய்வு செய்தோர் ஊக்கமுற்றோர் திராவிட மகாஜன சபா என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் கிளைகளை மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் துவக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. இக்கடிதங்கள் அடங்கிய நூல் வெளியிடப்பட்ட அதே ஆண்டில் 1915 சி. சங்கரன் நாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள். இது பிஒய்க்குள்ளே கேட்டிருக்காங்க. இந்த சி. சங்கரன் நாயரால் எழுதப்பட்ட திராவிட பிரபலங்கள் சி. சங்கரன் நாயர். திராவிட பிரபலங்கள் யார்னா சி. சங்கரன் நாயர் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. இந்த 2 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றன. இவை பிராமணர் அல்லாதோரிடையே சிந்தனை கிளர்ச்சியை ஏற்படுத்தின. அப்பொழுது சி. சங்கரன் நாயர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்திருக்கார். தேர்தல் திருப்புமுனை 1916 தேர்தல் தோல்வி. 1916ஆம் ஆண்டு இம்பீரியல் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் போட்டியிட்ட பிராமணர் அல்லாத பிரபல வேட்பாளர்களான டி.எம். நாயர், ராமராயர். யாருன்னா நாயரும் ராமராயரும். நாயர் ராமராயர் அப்படி ரைமிங்காக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டி.எம். நாயர் அப்புறம் ராமராயர் முறையே பிராமண வேட்பாளர்களான சீனிவாச சாஸ்திரி, ரங்கசாமி ஐயங்கார். இப்போது சீனிவாச சாஸ்திரி, ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோரால் தோற்கடிக்கப்பட்டன. அப்போது டி.எம். நாயரும் ராமராயரும் யாரால் தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ரங்கசாமி அவங்க 2 பேரால் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்பொழுது பி. தியாகராய செட்டி, வெங்கட குமாரரெட்டி நாயுடுவும் அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்க தன் ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். அனைத்து வேட்பாளர்களுக்கும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க. எல்லாருமே காங்கிரஸை சேர்ந்தவங்க. அடுத்து சுயசிந்தனை.
சுய சிந்தனை. மிக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பிராமண வேட்பாளர்கள் மிக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த செல்வமும் செல்வாக்கும் மிக்க வேட்பாளர்களை எளிதில் தோற்கடித்து பிராமணர் அல்லாத பிரபலங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இத்தேர்தல் தோல்விகள் பிராமணர் அல்லாதோர் ஆகியோருக்கு இடையே மேலும் விரிவுபடுத்தி விட்டது. குறிப்பாக பிராமணர் அல்லாத வாக்காளர்கள் பிராமண வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தது வெற்றி பெற செய்தது பிராமண தலைவர்களின் சுயசிந்தனையை தூண்டிவிட்டது. அதன் விளைவாகவே நீதிக் கட்சியின் எழுச்சியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதோட வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு பார்ட் போடும்போது உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ.